பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கின்றபடியினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கின்றபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நம்ம தாவீது தெரியும் நம்மளுக்கு. தாவீது என்ன பண்ணுறாருன்னா, தேவன் மேலே வாஞ்சியாக இருந்தார். தேவனை எப்பொழுது தேடினார், எப்பொழுது தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 7 வாட்டி அவரை ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ஷாதாக் மேதே காவேதிலே தேவனை தேடுதனால சிங்ககவிலிருந்து விடுதலை கொடுத்தார். தானியேலை பார்க்கும்போது தேவனை தேடுதனால சிங்கத்தை வாயிலிருந்து மீட்டு கொண்டார். அன்பான தேவ ஜனமே, தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவனை தேடும்போது நம்மளுக்கு கூட தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அவன் அறிந்திருக்கிறோம். அவர் தெரியும். அறிந்திருக்கிறபடினாலே நம்மளை விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம தேடணும். அவரை பாதத்தில் நம்ம வரணும். அப்படி வரும்போது தான் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா எப்படி நம்ம தேடுறோம்? அந்த விதுவே அந்த காசு காணாமல் போனதுனால எப்படி தேடினது? அந்த கண்டுபிடிக்கிறவரை விடலை. அதுபோல் தான் தெய்வ ஜனமே, நம்ம கூட தேவனை தேடணும். காலையில் மாலையில் அவரை தேடும்போது அவர் நம்ம தேவைகளெல்லாம் என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறவராக இருக்கிறார். அதை அவர் சொல்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். வாஞ்சி நம்மளுக்கு ஒருத்தருக்கு வேணும். தேவன் இருக்கிறார், அவரை பார்க்கணும், ஒரு சத்தத்தை நம்ம கேட்கணும், அவர் கற்பனைப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சி நம்மளுக்கு வேணும். அப்படி நீங்கள் தேடும்போது உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திக்கிறேன்னு தான் சொல்கிறார். எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, எதில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும், கடனில் சிக்கிக்கொண்டு இருக்கிறீங்களா, வேதியில் சிக்கிக்கொண்டு இருக்கிறீங்களா, எதில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் சரி, பூமி பிரச்சனைகளா எதில் சிக்கியிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார். என்ன அவர் தேடுறதுனால அவனை விடுவிப்பேன். அதே போல் தாவீது தேடினார், தாவீதை விடுவித்தார், தாவீதை ஒரு ராஜாவாக மாற்றினார். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணார்? அவர்கிட்ட வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவ ஜனமே, நீங்கள் தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. அப்பா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கின்றபடினாலே அவனை விடுவிப்பேன்னு சொன்னீரே கர்த்தாவே. அப்பா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை தேப்பா, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை மேலே தேவா ஸ்தோத்திரம் கரம் இறக்கட்டும். இன்னும் உங்களை தேட்டுட்டும், உங்களை மேலே வாஞ்சியாக இருக்கட்டும் கர்த்தா, உங்களை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு கூட கர்த்தாவே பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தால் கூட நீர் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கி செய்கிற காரியங்கள்லாம் ஆண்டவரே, போகிற பிரயாணத்தில் கூட கர்த்தர் நீர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.